வணக்கம். சீசனல் டாக்ஸ் என்ற இந்த உரையாடல் பகுதியில் மீண்டும் உங்களை இரண்டாம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல் பதிவில் கோடைகால பருவத்தில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்து கொள்ள நாம் கடைபிடிக்க வேண்டிய 10 வழிமுறைகளை பற்றியும் அது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பார்த்தோம். இந்த இரண்டாம் பதிவில் முதல் டிப்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் நமக்கு நாமே மருத்துவர் என்ற தலைப்பில் சில உரையாடல் செய்திகளை காணலாம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற தலைப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான பழமொழி என்ற நூலில் ஒரு பாடலின் 4வது அதாவது கடைசி வரியில் தமக்கு தாமே மருத்துவர், அதாவது நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணகர்த்தா. ஆகவே நாமே நமக்கு மருத்துவர் போல் செயல்பட வேண்டும் என்ற விளக்கத்தில் தான் கூறப்பட்டிருக்கிறது. இன்றும் நாம் அதை தான் செய்ய போகிறோம். நம் உடம்பை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் ஒரு மருத்துவராக நம் உடம்புக்கு நாம் தான் மருத்துவர். ஒரு எறும்பு கடித்தாலோ வலி ஏற்பட்டாலோ நாம் தான் துடிக்கிறோம், நமக்கு தான் தெரிகிறது. அந்த வகையில் நம் உடம்பை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு உரையாடலாக நாம் விவாதிப்போம். நம் உடல் 96 தத்துவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் பணிகளை சீரும் சிறப்புமாக செய்கின்றன. ஆச்சரியமாக இருக்கிறதா? 96 தத்துவங்கள். ஆமாம், இத்தகைய உடம்பானது பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இரத்த மண்டலம், சதை மண்டலம், நரம்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், காற்றோட்ட மண்டலம், சுற்றோட்ட மண்டலம், செரிமான மண்டலம் என்று பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்தில் உள்ள உறுப்புகளாகிய ராஜ உறுப்புகள் என்று சொல்வார்கள். கல்லீரல், மண்ணீரல், இதயம், கிட்னி அதாவது சிறுநீரகம் போன்ற அனைத்தும் அதன் கட்டுப்பாட்டில் அதற்குண்டான பணிகளை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்றன. இதில் ஏதேனும் சிறு தவறு ஏற்பட்டால்தான் நோய்வாய்ப்படுகிறோம், ஆரோக்கியத்தை இழக்கிறோம். அதற்கு காரணம் நம் அன்றாட வழிமுறைகளையும் உணவு முறைகளையும் சிறப்பாக மேற்கொள்வதில்லை. எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் தூங்கலாம், எப்பொழுது வேண்டுமானால் விழிக்கலாம் என்பது போல் மாறிவிட்டோம் நவீன யுகத்தில். ஆனால் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று வாழ்வியல் முறைகள் நமக்கு முன்னோர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நாம் பார்க்க வேண்டும். நம் உடம்பானது 96 தத்துவங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா? அதில் குறிப்பாக 10 வாயுக்கள், அதாவது அபானன், வியானன், சமானன், உதானன், பிராணன் போன்ற வாயுக்கள் நம் உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளையும் கட்டுப்படுத்துகின்றன. நமக்கு தெரிஞ்சனா மூச்சு இழுத்து விடுகிறோம், பிராணவாயு, அது ஒன்று தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு வாயு நம் உடம்பில் 10 வாயுக்களுக்கும் ஊக்கமளித்து ஊட்டமளித்து உடல் உறுப்புகளை சிறப்பாக வைத்திருக்க உதவுகிறது. அதுக்கடுத்து 10 நாடிகள் நம் உடம்பை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. அது என்ன 10 நாடிகள்? தேவதத்தன், கிரிதரன், தனஜயன் என்று பெயரும் வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அந்த நாடிகளானது மெயின் பாயிண்டாக நம் இருந்து செயல்படுகிறது. பொதுவாக நாடி நரம்புகள் 72,000 என்பார்கள். எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கும் என்று நினைப்பார்கள். அத்தனையும் உடம்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கடுத்தது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவையும் நம் உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கடுத்தது ஐம்பொறிகள். பொறி என்றால் மிஷின். கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, இவை அனைத்தும் அதது வேலையை செய்கின்றன. என்ன செய்கின்றன? அதனுடைய வேலைகள் ஐம்புலன்கள் என்று சொல்வார்கள். அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், பேசுதல், உணர்தல், காணுதல், இவை அனைத்தும் ஐம்புலன்கள் என்பார்கள். இதுக்கு அடுத்தது 7 தாதுக்கள் நம் உடம்பில் அடிப்படையாக இருந்து செயல்படுகின்றன. அதன் 7 தாதுக்கள் இரத்தம், சதை, எலும்பு, விந்து போன்றவை 7 தாதுக்கள் இருந்து செயல்படுகின்றன. அதுக்கு அடுத்தபடியாக இவை எல்லாம் இருந்தும் உலகில் அத்தனை மனிதர்கள் உடம்பானது, அதாவது அமெரிக்கராக இருந்தாலும், இந்தியர்களாக இருந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும், அனைவது உடம்பும் 3 தோஷங்களின் அடிப்படையிலேயே
கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது என்ன 3 தோஷங்கள்? பித்தம், வாதம், கபம். பித்த உடம்பா, வாத உடம்பா, கப உடம்பா என்று மருத்துவர் கேட்பார்கள். அதை நாடி பிடித்து அறியும் தன்மையை நம் முன்னோர்கள் அறிவியல் தன்மையை கண்டுபிடித்தார்கள். கையில் நாடி பிடித்து பழைய கை வைத்தியர்கள் உடம்பின் தன்மையை பொறுத்து மருந்துகளையோ அல்லது உணவுகளையோ மாற்றி கொடுத்து நோய்களிலிருந்து விடுபட செய்வார்கள். ஆனால் நாம் இன்று அப்படியல்ல. கையில் காசு இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானால் செய்யலாம், எப்படி வேண்டுமானால் சாப்பிடலாம், நேரங்காலமே கிடையாது, இரவில் எந்த நேரம் வேண்டுமானால் தூங்கலாம் என்ற நிலைக்கு சென்று விட்டோம். இதனாலேயே நம்மை போன்ற வெப்பமண்டல நாடுகளில் வாழும் மனிதர்கள் பரம்பரை நோயாளிகளாக மாறிவிட்டனர். நாம் பரம்பரை நோயாளிகளாக மாற காரணம் வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடிக்கவில்லை, உணவு முறைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. நம் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை அப்படியே வழி வழியாக கடைபிடித்து கொண்டு இருந்தாலே நமக்கு நம் உடம்பின் தன்மையை சீராக சிறப்பாக வைத்திருக்க முடியும். இரண்டாவது, 108 வர்ம புள்ளிகள் என்று சொல்லக்கூடிய புள்ளிகள் நம் உடம்பை இயக்கி கொண்டிருக்கின்றன. அது என்ன வர்ம புள்ளிகள்? மெயின் பாயிண்ட் என்றால் அதுதான் கண்ட்ரோல் ரூம் சொல்கிறோம். இந்த இத்தனை அடிப்படை தத்துவங்கள் இல்லாமல் நரம்பு மண்டலம் எதன் மூலம் இயங்குகிறது என்றால் மூச்சு. காற்று மண்டலம் மூச்சு இருப்பது போல இரத்த ஓட்ட மண்டலம் உடலில் உள்ள சத்துக்களையும் ஆக்சிஜனும் கொண்டு செல்வதைப் போல தலையில் உள்ள மூளையானது நமக்கு கட்டுப்பாட்டு மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். சிரஸ் என்றால் தலை. தலையில் உள்ள மூளைதான் நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது. செரிமான மண்டலம் நாம் உண்ணும் உணவை செரிக்க வைத்து இரத்தத்தின் மூலமாக உடம்புள்ள அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து செல்ல பயன்படுகிறது. அது இல்லாமல் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் கூறுகிறார். இந்த உடம்பை பற்றி நாம் இவ்வளவு கவலைப்படுவதற்கு காரணம் அதில் உயிர் தங்கி இருக்கிறது. அந்த உயிர் நிலையாக தங்கியிருக்க வேண்டுமானால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடலில் உயிர் இல்லை என்றால் இது உடல் அல்ல, பிணம், ஜடம், சவம் என்று கூறும் அளவுக்கு சென்று விடுகிறது. ஆகவே உயிர் நிலை பெற வேண்டுமானால் உடல் சிறப்பாக இருக்க வேண்டும். உடல் சிறப்பாக வேண்டுமானால் உடலை பேணுதல் முக்கியம். உடலை பேண வேண்டுமானால் வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் காலத்துக்கேற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும், கூட்டிக் கொள்ள வேண்டும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா என்று எண்ணிய 3 என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நம் உடம்பில் உள்ள இந்த பித்த, வாத, கபம் இந்த தோஷங்கள் அதிகமானாலும் நோய் செய்யும், குறைந்தாலும் நோய் செய்யும். ஆகவே இதனை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தி கோடை காலத்தின் வெப்பத்தை குறைக்க உடம்பின் அமைப்பை தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தபடியாக தன்வினை தன்னை சுடும் என்பார்கள். அதுபோல நாம் செய்யும் செயல்களும் நம் உடம்பையும் உயிரையும் பாதிக்கிறது. வயதிற்கேற்ற காலத்திற்கேற்ற உடம்பின் தன்மைக்கேற்ற செயல்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அடுத்தவர் சாப்பிடுகிறார்கள் என்பதற்காக நாம் அந்த உணவை உண்ண முடியாது. என்றால் அவர் பித்த உடம்புக்காரராக இருப்பார். அவர் அதிகமாக பித்த உணவை சாப்பிடக்கூடாது. பித்தம் தலைக்கேறினால் கிறுகிறுத்து விழுவார்னு சொல்வார். ஷன சித்தம் ஷன பித்தம் என்பார்கள். அதாவது மனிதன் நல்ல நிலையில் இருக்கும்போது சித்தம்னா நல்ல நிலையில் இருப்பது, பித்தம்னா கிறுக்கன் மாதிரி எதனா உளர்றது தான் சொல்லுவாங்க. ஆக அதையும் நம்ம பார்க்க வேண்டும். வாத உடம்புக்காரர்களாக இருந்தால் அதுக்குண்டான வாதத்தை சிற்றமடையக்கூடிய உணவினை அதிகமும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், இல்லாமலும் இருக்கக்கூடாது. என்ற கேஸ் வாயுக்கள் 10 இல்லை என்றால் இது உடம்பு இயக்காது. குறிப்பாக அபான வாயு என்ற வாயு நம் உடம்பில் இல்லை என்றால் வயிற்றுப்பகுதியில் உள்ள செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது. எனவே அனைத்தையும் சீரும் சிறப்புமாக நலவாழ்வாக வாழ வேண்டுமெனில் கோடை காலத்திற்கான கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் கடைபிடித்து நம் உடம்பை ஒரு மருத்துவரை போல் கண்காணிக்க வேண்டும். காலையில் மூச்சு பயிற்சி செய்வது முதல் சிறு சிறு செயல்பாடுகளை மன சிந்தனை ஒன்றுபடுத்தி செய்வோமாக. இதோடு இல்லாமல் இந்த உடலை வளர்ப்பது என்பது வெறும் உணவாலும் சிகிச்சையாலும் மருந்தாலும் மட்டுமல்ல. இந்த உடம்பானது இன்னும் பிற நற்பண்புகளாலும் இயக்கப்பட்டு வருகிறது. மற்றவர்கள் அன்பாக பழகுதல், மற்றவர்கள் பாராட்டும்படியாக செயல்படுதல், மற்றவர்களுக்கான நலனை அக்கறை கொள்ளுதல், இப்படி இருக்கும்போது இந்த உடலும் இன்னும்
நேர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டு மற்றவர்களோடு கூடி வாழும் பண்பு கொண்ட ஒரு சிந்தனையோடு பாதுகாப்போடு இந்த உடலானது சீரும் சிறப்பாக செயல்படும். மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். மனிதன் ஒரு சமூக விலங்கு. அதாவது காட்டில் வாழ்ந்த மனிதன் நவீன மனிதனாகிவிட்டாலும் கூடி வாழும் பண்பு ஒன்றே அடிப்படையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது நம்முடைய மரபுகளில். மரபுகள் என்றால் ஜீன்ஸ். நம்ம ஜீன்ஸினுடைய அடிப்படை என்றால் கூடி வாழும் பண்பு. கூடி வாழும் பண்பினால் கிடைக்கக்கூடியது என்ன? மற்றவர்களுக்கு தெரிந்தது நமக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. நம்மால் இயலாத போது மற்றவர்கள் உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நாம் அடுத்தவருக்கு இதை அப்படியே திரும்பி கொடுக்க நேரிடுகிறது. நேர்மறை எண்ணங்களாலும் செயல்களாலும் நாமும் வாழலாம், மற்றவர்களும் வாழலாம், இந்த சமூகத்தையும் சிறப்பாக வாழ வைக்கலாம். அதன் மூலம் இயற்கை சூழ்நிலை மண்டலங்களாகிய ஈகோசிஸ்டம் சூழியல் மண்டலங்களை உருவாக்கி பெருக்கி நம்முடைய அடுத்த தலைமுறைகளும் சீரும் சிறப்புமாக வாழ வகை செய்வோம். அடுத்த தலைப்பில் 3வது பதிப்பில் பார்ப்போம். இவன் ரவிசங்கர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.